ஏன் மருமலை இங்க வந்து உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணுமில்லத்தே, சும்மா தான் உட்காந்து காத்து வாங்கிட்டு இருக்கேன். சரி சரி, காத்து வாங்கினா எல்லாம் போதும். வீட்டுல அடுப்புல தண்ணியை வச்சிருக்கேன், பருப்பு ஏற்கனவே ஊற வச்சிருக்கேன். ஓடி போய் கொஞ்சம் சாம்பார் வச்சிருக்கேன்னா. என்னங்கத்தே தினமும் சாம்பார் வைக்க சொல்லிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு ஒரு நாளாவது இறைச்சி எடுத்து கறிக்கலாம்ல. உன் சௌரியத்துக்கு குழம்பு வச்சு சாப்பிடறதுக்கு இது ஒண்ணு உங்க அப்பா வீடு கிடையாது மருமலை. அப்படியா? தினமும் உங்க இஷ்டத்துக்கு சாம்பார் வச்சு தின்னு இதுவும் உங்க அப்பா வீடு ஒண்ணும் கிடையாதே. மருமலை கொஞ்சம் தண்ணி குறை கொண்டா மருமலை. ஏத்தே, உங்களால ஒரு கப்பு தண்ணி கூட குறை குடிக்க முடியாதா? இப்படியே உட்காந்து உட்காந்து வேலை சொல்லிட்டே இருக்கிறியா? நான் இந்த வீட்டுல சும்மா இருக்கேன், வேலை செஞ்சுட்டு தானே இருக்கேன். அதுவும் மருமலை, கால் ரெண்டா நல்லா வலிக்கு பாத்துக்க. அதனாலதான் காலை நீட்டி போட்டு கொஞ்ச நேரம் சோபால உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன். தண்ணி தாக எடுத்தேன்னு உங்ககிட்ட கேட்டேன். இல்லனா நானே போய் குவாரி குடிச்சிடாம வாங்கிட்ட எல்லாம் எதுக்கு கேட்க போறேன். என்னது கால் வலிக்குவா? நான் வரதுக்கு முன்னாடி கால் ரெண்டே நல்லா மடக்கி வச்சுட்டு ஜம்முனி தானே உட்காந்துருந்தே. இப்ப என்ன பார்த்த உடனே நான் ஏதாவது சொல்லுவேன்னு சொல்லிட்டு காலை நீட்டி போட்டுட்டு கால் வலிக்குன்னு நடிச்சிட்டு இருக்கிறீங்களோ? மருமலை இப்படியே வாய்க்கு வாய் பேசிக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் மிருகமா மாற போறேன் பாத்துக்க. அப்படிங்களாத்தே, மிருகமா மாற போறீங்களா? அப்படின்னா தயவு செஞ்சு ஆடா மட்டும் மாறிடுறாங்க. ஏன்னா உங்க பையனுக்கு ஆட்டுக்கறினா நல்லா பிடிக்கும். புறவு உங்களை தூக்கி வச்சு குக்கர்ல வச்சு அவிச்சு தின்னப்பட போறாரு பாத்துடுங்க. ஹலோ, என்னங்க? நான் தான். ஆமா, கடையில எல்லா சாதனம் வாங்கிட்டேன் பாத்துடுங்க. பஸ்ஸுக்கு 1 மணி நேரமா காவல் நிற்கும், பஸ் ஒன்றும் வரல. நீங்க ஒரு எட்டு அப்படியே பைக்ல வந்து எங்களை வீட்டுல கொண்டு விட்டுருவீங்களா? எங்கம்மா சின்ன பொண்ணு, எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை கிடக்கு. என்னால ஒரு நிமிஷம் கூட அசைய முடியாது. நீங்க எப்படியாவது பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போயிருங்கன்னா. என்ன மருமலை சொல்லுங்க? எத்தே, அவருக்கு நிறைய வேலை இருக்கா, அவரால் இப்ப வர முடியாதுன்னு சொல்லுகாரு. என்னது வர முடியாதுன்னு சொல்லுங்கண்ணா? கொண்டா நான் பேசுறேன். ஹலோ முனே, நான் தான் அம்மா பேசுறேன். ஒன்னும் இல்ல முனே, உன் பொண்டாட்டிக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தி வந்திருந்தா. அவளை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடுவான்னு சொல்லி தான் உன்னையே கூப்பிட்டோம். சரி, உனக்கு வேலை இருக்குன்னா நீ அப்ப வேலையை பாரு. என்ன வச்சுலட்டா? இப்ப பாரு மருமலை எப்படி அடிச்சு பிடிச்சு ஓடி வரானே. என்னம்மா, யாரையும் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடணும்னு சொன்னீங்க? யாரை கொண்டு போய் விடணும்? வேற யார? எங்களை தான் கொண்டு போய் வீட்டுல விடணும். இருங்க இருங்க, எப்படியும் வீட்டுக்கு தானே வருவிய, வீட்டுல வச்சு பாத்துக்கிறேன் உங்களை. எத்தே எத்தே, என்ன மருமலை எதுக்கு கூப்பிட்டா? எத்தே, நேற்றுக்கு உங்க பையன் டேபிளுக்கு மேல ஒரு 2000 ரூபாய் வச்சிருந்தாரா, காணலையா? நீங்க ஏதாவது பாத்தீங்களா? நான் ஒன்னும் பாக்கலையே மருமலை. நான் அவங்ககிட்டே சொல்லணும்னு இருந்தேன். வர வர அவருக்கு லாட்டரி சீட்டு எடுக்கக்கூடிய பழக்கம் வந்திருக்கு பாத்துக்க. எங்க இருந்துதான் இந்த பழக்கம் இவனுக்கு வந்துச்சோ தெரியல. என்னத்தை சொல்றிய? ஆமா மருமலை, நேத்தைக்கு மேசைக்கு மேல கலர் கலரா லாட்டரி சீட்டு இருந்தா பார்த்தேன். அதான் இவனுக்கு இதை பழக்க கூடாதுன்னு தான் லாட்டரி சீட்டு எடுத்து கிழிச்சு போட்டுட்டேன் பாத்துக்க. என்னத்தை சொல்றியா? அது ஒன்னும் லாட்டரி சீட்டு கிடையாது. 2000 ரூபாய் நோட்டை தான் ஒரு மேசை மேல வச்சிருந்தாரு. ஐயோ, அது 2000 ரூபாய் நோட்டா? கண்ணாடி கொஞ்சம் அழுக்காயிட்டேன்னு தொடச்சி வச்சேன். கண்ணாடி இல்லாம பார்த்தேனால லாட்டரி சீட்டு நினைச்சு கிழிச்சு போட்டுட்டேன் மருமலை. சரி சரி, அதை விடுங்க. கிழிச்சு போட்ட நோட்டை எடுத்துட்டாங்க. நான் உங்க பையன்கிட்ட கொடுத்து பேங்க்ல கொண்டு போய் மாத்திட்டு வர சொல்லுங்க. ஐயோ மருமலை, அந்த நோட்டை கிழிச்சு போட்ட இடத்துல நிறைய குப்பையா கிடக்குன்னு எல்லாத்தையும் அள்ளி தீயில போட்டுலாம் எரிச்சுட்டேன்.